அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கு ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கு ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டும் அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே உன் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டாயோ, உங்க நாமமே எனக்கு கேடவோ. உங்க நாமமே என் பட்டாயோ, உங்க நாமமே எனக்கு கேடவோ. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம்.
உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, எங்கள் தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, எங்கள் தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது செய்தார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில்
ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்திருக்கிற யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள், இந்த வாரத்தின் குழுகைக்கு முதல் நாள் குழுகைக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் ஒரு கூட அர்ப்பணிப்போம். ஒருவேளை வந்திருக்கிற நபர்கள் 6 பேராக இருக்கலாம். நானும் கூட நாட்களிலே விசேஷமாக ரஜா நாட்கள் இருக்கிறபடியால் ஒரு பக்கம் ரஜா நாட்கள் ஊருக்கு அவர்கள் போயிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே அதிகமான திருமணங்கள் நடப்பதால் அதற்காக என்று சொல்லி அவர்கள் கடந்து சென்றிருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான காரணங்கள் உண்டு. ஆக கூட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடுவார்களோ நடுவே 2 பேர் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் இந்த குழுவிற்கு ஒருவேளை 2-3 பேர் வந்து சேர்ந்தாலும் சரி, கர்த்தர் நம்மத்தில் இருப்பார் நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்லலாம். ஆனால் கூட விசேஷமாக செய்து கொண்டு வந்திருக்கிறார் சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களையும் இயேசுவின் வாழ்க்கை வரவேற்கிறேன். அவர்களும் நம்மளோடு கூட இதோட வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போது கூட நம்முடைய ஊழியத்துக்கு ஆயத்தமாக நாம் நம்முடைய தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு சிறு கூட்டமாக கர்த்தாவே பல சம்பந்தமான மக்களை கூட கர்த்தர் சீக்கிரமாக அழைத்து வரணும்ப்பா. வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மக்களையும், கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுள்ள மக்களையும், கர்த்தர் அழைப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்ட மக்களையும் கர்த்தர் கூட்டிக் கொண்டு சேர்க்க முடியாது சொல்லி கொண்டிருக்கிறார். நீ வாரும், எங்களோடு பேசும். இடைப்பட ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த ஊழியத்திலே உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். இந்த திவ்ய பிரசனத்திலே நாங்கள் கோடி மகிழ்ச்சி நினைக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்திலே ஆண்டவரை பங்கு பெற நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தணும். இந்த ஊழியத்திற்கு நாங்கள் எதாவது தகுதி உள்ளவராக இதுவரையும் நாங்கள் பல விதங்களில் வார்த்தையால் செய்யாத விதமான பாவங்களை செய்தோம் என்று அறிந்திருக்கிறோம். தயவு செய்து அந்த ஒரு விசைக்கூட கல்வியை சுத்திகரித்து தகுதிப்படுத்தக்கூடிய சொல்லுங்கள். தகுதிப்படுத்தக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இதுதான் எங்கள் தகுதிப்படுத்த எங்கள் காரியங்கள் எங்களை தகுதிப்படுத்தாது, உங்களுடைய முயற்சிகளை தகுதிப்படுத்தாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவும் பொழுது, அவருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஆவியாளர்கள் நிரப்பும் பொழுதும் நாங்கள் தகுதிப்பட்டிருப்போம். நிமித்தமாய் நாங்கள் ஒன்றாக இணைந்து பல காரியங்களை உமக்காக செய்ய முடியும், ஜெபிக்க முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும், வார்த்தைகளை கேட்க முடியும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாளும் ஆண்டவரே விசேஷ கிருபைகளோடு ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இணைந்திருப்பது பரிசுத்த ஆவியால் இணைக்கப்பட கிருபித்தாருப்பா. ஒரு மனதோடு கூட இணைய கிருபித்தாரு சுவாமி. இந்த ஊழியத்திலே நம்முடைய பிரசனங்களுக்கு ஜெபிக்கிற விசேஷமாக செய்தி கொடுக்க போய் மகளிர் விசேஷ அமைய தருப்பி ஆண்டவரே, என்ன செய்தியை எந்த கோணத்திலே நாங்கள் ஆராதிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு வைத்தோம். அதே விதமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க விரும்பித்தார்கள். பேசும் சுவாமி, நீர் பேசும் கொள்ளையினர் கேட்கட்டும். உலக குரல் கேட்க வேண்டாம், உலகத்தாரை தொந்தரவு செய்ய வேண்டாம். எந்த போன் காலோ அதில் எந்த ஒரு மக்களுடைய காலிங் பெல்லோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதவர்களுக்கு அதை குறிப்பிடுத்திக் கொண்டு நாங்கள் இருக்கிற இடத்திலே அமைதியாக அன்றைய 1 மணி நேரம் தங்களுடைய பாதத்தை காத்து ஜெபிக்கவும் ஸ்தோத்திரம் தெரிவித்தார்கள். தாமே பொறுப்பெடுத்துக் கொண்டும் நாங்கள் இணைந்திருப்பது ஆண்டவரே உங்களுடைய மாடர்ன் கேட்ஜெட்ஸ் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, மொபைல் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக கலந்திருக்கிறோம். எதிலும் எந்த விதமான ஆண்டவரே தடையும் இல்லாதவர்களை கருத்து பொறுப்பெடுத்துக் கொண்டும் எல்லாம் சரியாக வேலை செய்யவும், நாங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்கவும், மற்றவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்க தந்து புரிந்தோடு நாங்கள் ஆம்பளை சொல்லி துதிக்க ஸ்தோத்திரத்தை விடுத்தார்கள். கடந்த வாரம் பொறுப்பேற்ற அவசியம் இயேசுவை நாம் தெரிவிக்கிறார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெளிப்பட சகோதரி ரதிமுத்து அவர்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம்
சத்தமா கேட்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசம். ஆமேன். ஸ்தோத்திரம். இவளை கூட நமது சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் என்ற பாடலை பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென். ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த பாடல் மூலமா இருந்தவருடைய காரியம் நாம்
நம்மை ஆவியானவர் நிற்கும் பொழுது, அவருடைய அறிவான இருக்கும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி நம்மை அறிவுறுத்துவார். வேதத்தை படிக்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் அதனுடைய உண்மையான விளக்கங்களை அறிய பண்ணுவார். எங்கு செல்ல வேண்டும், என்ன செல்ல வேண்டும் என்பது எல்லாவற்றையும் அவர் நமக்கு அறிவு கொடுத்து நடத்துவார். நமக்கு அறிவு கொடுத்து நடத்தக்கூடிய ஆண்டவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் நம்மோடு கூட தெளிவாக அறிவை அவர்கள் மாதைக்கு கொள்வார்கள். இப்ப சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஏசுப்பா, அப்பா, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடியிருக்கிற தகப்பனே, இது எங்களால் ஆன தகப்பனே, உம்மால் தகப்பனே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்களது பாவத்துக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அப்பா, ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்களது ரத்தத்தால கல்வி பரிசுத்த படுத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்க ஆண்டவரே ஆவியை அருளும் ஆவியானவர் தகப்பனே. அப்பா, அந்த தலைப்பின் கீழே தகப்பனே பேசுற தகப்பனே, நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஏசப்பா, பாடெல்லாம் அப்படித்தான் தெரியும். எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யுது தகப்பனே. இந்த வேலையில தகப்பனே ஒவ்வொரு வசனத்தை எப்படி நாங்கள் பேச வேண்டுமோ தகப்பனே, என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவரே என்னோட இடைப்படுங்கப்பா. இடையில எந்த தடைகளும் வரக்கூடாது தகப்பனே. அண்ணன் சொன்ன எந்த போன் காலோ அல்லது காலிங்களோ யாரும் என்ன கூப்பிடக்கூடாது தகப்பனே. அப்ப எந்த தடையும் இல்லாம தகப்பனே இந்த வேலையை நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். ஏசி முனஞ்சபங்களே எங்கள் இனிய பிதாவே, அமேன், அமேன். இன்னைக்கு 800 அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 829வது நாள் ஒரு தடை இல்லாம ஆண்டவர் நடத்தி போறாரு. இது ஆண்டவருடைய ஊழியம். இதுல தலைப்பு அண்ணன் மூலமாக ஆண்டவர் பேசுறாரு, கொடுத்திருக்காரு, கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர். கிறிஸ்துவில் தங்கின ஆவியானவர், அறிவை அருளும் ஆவி. அதன் கீழே அறிவை அருளும் ஆவி. இது ஒரு வரம். அறிவை அருளும் ஆவி, ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அறிவை அருளும் ஆவி ஒரு வரம். அது ஆண்டவரால் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 12:8 வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினால், எந்த ஆவி? ஆண்டவரால கொடுக்கப்பட்ட அந்த ஆவியினால அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. வசனம் இல்லைன்னா நாம இல்லை. ஆண்டவர் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டு பிள்ளைங்களுக்கு வசனங்கள் மூலம் ஆண்டவர் பேசுவார். அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அது தேவனா இருக்குது. அவர் எங்கு போனாலும் வார்த்தையால நம்மளோட பேசுவார். எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை யார் மூலமாவது அல்லது நம்ம பாக்குற சுவரொட்டிகள் மூலமாவது, ஸ்டிக்கர் மூலமாவது இப்படி நம்மகிட்ட பேசுவார். அது யாருக்குன்னா ஆண்டருடைய பிள்ளைங்களுக்கு அவங்ககிட்ட பேசுவாரு. ஆண்டு யார நேசிக்கிறாரோ, ஒரு துன்பத்துல இருக்கவங்களை தூக்கி எடுக்கணும். எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, அது இஸ்லாமியரா இருந்தாலும் சீக்கியரா இருந்தாலும் சரி, ஒரு இந்து சகோதரனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே ஆண்டருடையது. எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டருடையதுதான். ஆண்டு படைத்ததுதான். அத்தனை கோடி ஜனங்களும் அவர் படைத்ததுதான். அவருடைய படைப்பு தான். அவருடைய ஜீவ சுவாசம் தான் எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிசாசானவன் சில பிரிவுகளை உண்டு பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆண்டு ஒரு அந்த இடத்துல அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு வேணும்னா அந்த வசனம்னா வசனத்தை அங்க அனுப்புவார். வசனம் மூலம் என்ன செய்யும்? அந்த ஆத்மா பாதுகாக்கப்படும். அந்த வசனத்தை கொடுப்பார் ஆண்டோடையது. அதான் வசனம் நிறைய நாட்கள்ல என்னைய பலப்படுத்தியிருக்கு, எனக்கு துணையா இருந்திருக்கு, பலப்படுத்தியிருக்கு, என்னை ஆறுதல் படுத்தியிருக்கு. துன்ப நேரத்துல, என்னை இக்கட்டு நேரத்துல எனக்கு அரணான கோட்டையா இருந்திருக்கு அந்த வசனம். அதான் அறிவை உணர்த்து வசனம்.
அறிவு உணர்த்த சொன்ன ரொம்ப இது கொஞ்சம் டஃப்பா தெரிஞ்சது எனக்கு. எப்படி சொல்றது அப்படின்றது. எனக்கு ஒரு 4-5 நாட்களாக ரொம்ப உடம்பு சுகம் இல்ல. டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கும் முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரி கண்டிப்பாக ஆண்டவருடைய ஊழியம் அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பலகீனத்துக்கு மத்தியில தான் அந்த செய்தியெல்லாம் எடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஏசுப்பா நீங்க தாங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஆண்டு தந்திருக்காரு. ஆண்டு தந்தது உங்களுக்கு நான் சொல்றேன். யோவான் 16:7 ஆண்டு சொல்றாரு, நான் போய் தேற்றரவாளனை அனுப்பேன் என்றார். ஒரு தேற்றரவாளன் நம்மளுக்குள்ள பாட்டுல கேட்டோம். நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவர். எப்பொழுது நம்மளுக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்வார்னா, நம்ம அவர் விரும்பி கேட்கணும், அவரிடத்துல போகணும், அவர் வசனங்களை தியானிக்கணும், அவரிடத்தில் உறவாடணும். இப்போ ஒருத்தன்ட்ட நம்ம பேசணும்னு நினைச்சா நம்மளா பேச முடியுமா? அவங்களும் நம்ம கூட பேசினாதான் நம்ம அவங்களோட பேச முடியும், நம்ம கலந்துரையாட முடியும். அப்போ ஏசப்பா கூட நம்ம என்ன செய்யணும்? அவருக்குன்னு நேரம் ஒதுக்கி அவர் கூட நம்ம பேசும் பொழுதுதான் ஆவியானவரால நம்மள நிரப்புவார். அப்ப சொல்லியிருக்காரு, நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். இப்ப நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. எங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் நம்ம விரும்பி கேட்டாதான் நம்ம உள்ளுக்குள்ள எப்பவும் இருப்பார். அவர் விரும்புறபடி காரியங்களை எல்லாம் நம்ம செய்யணும். விரும்பாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஆவியானவர் ரொம்ப வருத்தப்படுவார். நம்ம என்னெல்லாம் வசனம் கொடுக்கோம், எப்படி எல்லாம் சொல்றோம், பேசுறோம். நம்ம சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் நம்ம நான் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. வசனம் நம்மகிட்ட பேசுது, நான் உனக்கு துணை நிற்பேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அபியாசப்படுத்தணும், அதன்படி வாழ கத்துக்கணும், அவர் கூட அதிக நேரம் செலவழிக்கணும், வசனத்தை தியானிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நேரம் ஒதுக்கணும், ஏசப்பா கூட பேசணும். ஜெபம்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஜெபம்னா தனியா உட்கார்ந்து ஜெபம் அல்ல. நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். தூக்கத்திலையும் பேசலாம், சமையல் பண்ணும்போது மோகன் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க ஜெபிக்கிறதுக்குன்னு நேரம் எல்லாம் நீங்க தனியா ஒழுக்கணும்ல. நீங்க என்ன செய்யலாம்? எந்த வேலை செய்தாலும் அப்போ நீங்க ஏசப்பா கூட பேசிக்கிட்டே நீங்க வேலையை செய்யலாம்பாங்க. நான் எனக்கு நான் ரசிக்கப்பட்ட உடனே நான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கரெக்ட், அண்ணன் சொல்றது ரொம்ப இதான் நான் என் வாழ்க்கையில நிறைய அபியாசப்படுத்தினேன். எப்பவுமே ஏசப்பா, இயேசுவே, ஏசப்பா நீங்க கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு என்ன சொல்லுவேன், ஏசப்பாட்ட சொல்லிக்கிட்டே எல்லாமே செய்திருப்பேன். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் புள்ள பார்த்தா அப்போ நம்ம அவர் கூட நம்ம பேசுறதுக்குன்னு தனியா இல்ல, எங்க போனாலும் அவர் தான் நம்ம உட்கார்தலையும் நம்ம எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 139 உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் நம்மளை அறிந்திருக்கார். நம்ம என்ன செய்தோம்னு நம்ம நினைக்கலாம், ஆனா தேவன் நம்ம என்ன செய்யும்? அப்போ நம்ம பிள்ளை நம்மளை தேடிட்டே இருக்கா அப்படிங்கும்போது அந்த ஆவியானவரை நமக்குள்ள எப்பவுமே என்ன செய்வாரு? அந்த ஆவியான நமக்குள்ள இருக்க ஆவியா சந்தோஷப்பட்டு என்னென்ன நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு கத்து தருவார். அதனால பாடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஃபாதர் பாட்டுனாலே எனக்கு பிடிக்கும். காலையில வேலைக்கு போகும்போதெல்லாம் காலையில ஃபாதர் பாட்டு ஓடிட்டே இருக்கும் வீட்டுல. அது ஓடும். அது வீட்டுல மகிமை நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக ஓட விடுவேன். அப்போ நம்மளுக்குள்ள நம்ம எங்க போனாலும் என்ன கற்றுத்தாங்க, அவ்வளவுதான். கற்றுத்தாங்க ஏசப்பா, கற்றுத்தாங்க ஆவியானவரே. நீங்க கரம் பிடிச்சு வழி நடக்குங்க. கரம் பிடித்துதான் வழி நடத்துவாரு நம்மள. நம்ம அவர் பிள்ளையா இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது அந்த அறிவை உணர்த்த ஆவியானவர் நம்மள என்ன செய்வாரு? நடக்க சொல்லி தருவாரு, நடக்குவாரு. எந்த காரியத்திலயும் நம்ம கூடவே இருப்பாரு. அதுலதான் சகரியா 4:6 சொல்லுது, நம்மளால பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆவியால மாத்திரம்தான் எல்லாகும். நான் அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், நம்ம அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்பேன்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா? இப்போ
எனக்கு நல்லாதான் இருந்தேன், திடீர்னு இந்த வலது கை வலி பயங்கரமா ஆயிட்டுது. அது நம்ம அன்னைக்கு நம்ம இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஜெபிச்சோமா, பாரம் எடுத்து ஜெபிச்சோமா, பாகிஸ்தான் போரும் இந்தியா போரும் முடிவுக்கு வந்துச்சு. நம்மளும் ஜெபிச்சோம், நிறைய பேர் ஜெபிச்சாங்க, ஜெபத்தை கேட்ட தேவன். ஆனா சாத்தானுக்கு நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. இந்த நம்ம சிறு கூட்டமா ஜெபிக்கிற இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. நான் நிறைய உணர்ந்தேன் அதை. அப்ப நான் உடனே பாத்தீங்கன்னா மறுநாள் அவ்வளவு ஒரு சுகவீனத்துக்குள்ள நம்ம ஆகணும். அவன் பாத்துக்கிட்டே இருக்கான், இவங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்பால இப்ப சாத்தான் ஏசப்பா ஏசு நாமத்தினால விரட்டுகிறேன், அப்பால சொல்லிட்டால போதும், அவர் ஆவியினால முடியும். பலத்தை கொடுக்கிறவர். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விலகினம் வந்தது. நான் இந்த வருஷம் இப்படிதான் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே, எங்க குடும்பத்துல எங்க மேல கை வச்சு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையில பலன் பலகீனத்திலையும் பலன் பூரணமா வழங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வரும் பொழுதுதான், அதெல்லாம் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியான நம்ம கூட வரும் பொழுது நம்ம பலன் அடைந்து என்ன செய்வோம், பலன் அடைவோம். நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம பலன் அடைவோம். இதத்தான் இது நம்ம ஆவியானவரை நம்மளுக்குள்ள உள்ளுக்குள்ள கூப்பிடக்கூடிய காரியங்கள். அவர் இவனுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, அவரால மாத்திரம்தான் கூடும். அப்பெல்லாம் என்னது, அறிவை ஒரு உணர்த்து வசனங்களை நம்ம அபியாசப்படுத்த முடியும். நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அந்த வசனங்களை எல்லாம். என்ன செய்வாரு, நீ இப்படி நட. அது பாடம். பைபிள் ஒண்ணு இல்ல, பைபிள்ல சொல்றதெல்லாம் பாடம். பாடம் நடக்கணும், நடக்கணும். சின்ன பிள்ளைங்கள்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது மனப்பாட வசனம் அப்படின்ட்டு, பொன்மொழிகள், ஔவையார் சொன்னது, அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லி உலக மனிதர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மனப்பாடம் பண்ணி சொல்லுவோம். அது சொல்லுவாங்க, அப்படி நடங்க இப்படி நடங்க, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது. ஒரு நான்லாம் படிச்சேன்னா ஒரு இதுல, இன்சொல் விளைநிலமா ஈதலை வித்தாக, வன்சொற் களை கட்டி வாய்மை ஏல்வட்டி அன்பு பாய்ச்சி அறக்கதில் ஈண்டதோர் பைங்கூல் அப்படின்னு ஒரு செய்யுள், இங்கவே 40ல. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காரியத்துல அதுல என்ன சொல்லி இன்சொல் பேசணும். நம்ம பைபிள்ல இருந்துதான் எல்லாரும் எடுத்தாங்க. எல்லா காரியத்தையும் பைபிள்ல இருந்துதான் எல்லாருமே எடுத்தாங்க. பைபிள் தான் எல்லாத்தையும் சொல்லுது, எல்லா காரியமும். அந்த அப்ப இன்சொல் பேசணும். அது யாரு உணர்த்துவா, நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்படும். அந்த அன்புக்குரிய வசனங்களை நம்ம என்னன்னா அன்பு நமக்குள்ள பெருகும். ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றும் போது, நம்ம பைபிள் வாசிக்கும் போது நம்மளுக்குள்ள என்னன்னா ஆவியின் கனிகள் உள்ளுக்குள்ள தன்னால வரும். அன்பு எல்லாம் வந்துரும், இச்சை அடக்கம் வந்துரும், சாந்தம் வந்துரும், பெருமை வராது. என்ன, மன்னிக்க தோணும். அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்ல. 1 கொரிந்தியர் 13 பார்ப்போம். அந்த மாதிரி வசனங்களை ஆவியானவர் அறிவு உணர்த்து வசனங்கள்ல நம்மளுக்கு என்னது, ஆவியானவர் அப்படின்னு சொல்லி தருவார். அப்போ அவர் எங்க இருந்து அந்த அறிவு வருதுன்னா, அவர் நீதிமொழிகள் 2:6 சொல்லுது, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். யாருடைய வாயினின்று, கர்த்தரின் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவருடைய வாயிலிருந்து அந்த அறிவும் புத்தியும் வரும். உண்மைதான், அவர் தான் எல்லாமே. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க இருக்கும் பொழுதுதான் நம்மளால மற்றவங்க மேல அன்பு செலுத்த முடியும். அன்பு செலுத்துவோம், எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த முடியும். அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அன்புள்ள அப்படி அவர் நீடிய சார்ந்த உள்ளவர், பொறுமை உள்ளவர். அவர் நம்மளுக்குள்ள வாஞ்சித்து நம்மளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அவரை உணரும் பொழுது, அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும்னா, அவர் தெரிந்து என்னது, அறிவும் புத்தியும் நம்மளுக்கு வரும். நீதிமொழிகள் 9:10 சொல்லுது, அதாவது பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10 9:10 பின்பாகம் சொல்லுது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவருடைய அறிவு தான் அறிவு. மனுஷீகத்துல நம்ம செய்யறது எதுவுமே கிடையாது. ஞானம் எல்லாமே அவர் சார்ந்ததுதான். படிக்க முடியலன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம டிஜிஎஸ் அங்கிள் இருக்கும்போது சொல்லுவாங்க,
நான் ரொம்ப ஃபெயில் ஆகினேன், நிறைய இருந்ததுனே, தற்கொலைக்கு நேரா கூட போனேன். ஆனா நான் ஏசப்பாட்ட கேட்டு, ஏசப்பா ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா கிட்ட கேட்கும்போது மேத்ஸ் எல்லாம் எனக்கு வராது. ஏசப்பா உட்கார்ந்து நைட் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, கூட உட்கார்ந்து அறிவை உணர்த்துவார்கள். அந்த அறிவை அவங்களுக்கு ஜீசஸ் அவங்களுக்கு உணர்த்துவாங்களாம். ஜீசஸ் இந்தியால அவ்வளவு தூரம் ஒரு ஒரு பெரிய அப்போஸ்தலர். அவரை பத்தி அவங்க ஏசப்பா பேரை நம்ம சொல்ல தைரியமா சொல்லுவோம். ஜீசஸ் பார்த்த ஊழியங்கள் அப்படி பண்ணாங்க. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்வாரு, நம்ம ஆண்டுக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டு தேடும் பொழுது, ஏசப்பா நீங்க தான் எல்லாம்னு அவர் தேடும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வாரு, நம்மளுக்கு எல்லாம் அந்த அறிவை நம்மளுக்கு என்ன செய்யணும், எப்படி போகணும், எங்க செல்லணும், எப்படி செய்யணுங்க அறிவை ஆண்டு உணர்த்துவாரு. இப்போ நம்ம நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, அதாவது கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து புத்தியும் அறிவும் வரும்னு சொல்லுது. அதே நீதிமொழிகள்ல 5ல சொல்லுது, அதாவது கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் அந்த அறிவு நம்மளுக்குள்ள வரும்னு சொல்லுது. அதாவது அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவன அறிவும் அறியை கண்டடைனா அவருக்கு என்னன்னா பயப்படுதல் இன்னதென்று, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நம்ம உணரணும், ஆவியில உணரணும். அப்ப ஆண்டு சொன்ன காரியங்கள் அந்த அப்போ அவருக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம பரிசுத்தராய் இருக்கணும். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நம்ம அன்புள்ளவராய் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துலதான் என்னது அவரை நம்ம கண்டடைய முடியும். அவர் அதைத்தான் விரும்புதாரு. அதாவது அவருடைய அறிவு நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்னன்னா, அதாவது வசனம் 2:2 சொல்லுது, நீதிமொழிகள் 2:2, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. புத்தியை என்ன செய்யணுமா, நம்ம சத்தமிட்டு அழைக்கணுமா. அதை எப்படின்னா வெள்ளியை தேடி, வெள்ளியை நாடி, வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகி. எத அறிவை. அப்போ ஆண்டு தேடணும். தேடும் பொழுதுதான் அது என்னன்னா நம்மளுக்குள்ள என்ன செய்யும், அது நம்மளுக்குள்ள கிரிய செய்யும். அந்த ஆண்டு என்ன செய்வாரு, அந்த அறிவை நம்மளுக்கு உணர்த்துவாரு. அது வசனம் வசனம் சொல்லுது. வசனம் நம்மளுக்கு பைபிள எடுத்தீங்கன்னா நம்மள உண்மையில பைபிள்ல ஃபுல்லா தியானம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மள அப்படி வழி நடத்தும். அதாவது அதாவது சொல்லு அது வசனம் அதுபடி நடக்கும் பொழுது அதுல ஒரு ஆலோசனை, அந்த நல்ல ஆலோசனை என்னன்னா வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 2ல, நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். எப்படி நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல்ல ஆலோசனை பைபிள்ல வருது, வசனத்துல வருது. என்ன நிறைய கட்டளைகளை ஆண்டு கொடுக்காரு. அந்த கட்டளைகளை நம்ம படிக்கும் பொழுது, வசனங்களை படிக்கும் பொழுது என்னன்னா அந்த ஆலோசனைகள் நம்ம அவருக்கு அவர் கொடுக்காரு. நிறைய பைபிள்ல கேரக்டர், ஏகப்பட்ட கேரக்டர் அந்த காட்டுறாரு. அந்த கேரக்டர் மூலம் ஒவ்வொரு கேரக்டர் மூலமும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன செய்யுமா, அது நம்மளை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அவர் தர புத்தி என்ன செய்யும், நம்மளை பாதுகாக்கும். அதனால நம்ம எப்படி இருப்போம்னா துன்மார்க்குடைய வழிக்கும் மாறுபாடு வைத்த மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு 13 வசனம் சொல்லு பாருங்க, 14வது வசனம், தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளை களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளில் கோணான வழியில் நடக்கிறதுக்கும் நீ தப்பு விக்கப்படுவாய். நம்ம தப்பு விக்கப்படுதோம். எப்போ ஆண்டவருடைய வசனங்களை நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது அவருடைய அறிவு இருந்தாதான், அவரு நம்மளுக்கு தரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யும், ஆண்டவருடைய ஆவியான நம்மளுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுதுதான் நம்ம நிறைய என்ன செய்வோம், ஆண்டரோட உறவாடும் பொழுது அவருடைய வேத வசனங்கள், அறிவை புகட்டு வசனங்கள், கட்டளைகளை புகட்டு வசனங்கள், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் வசனங்கள் நம்மளை என்ன செய்யுமா, மாறுபாடான பாதைகளிலும்
கோணனால வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நம்ம என்ன செய்வோம், தப்புவிக்கப்படுவோம்னு சொல்லுது. இது அறிவை உணர்த்து வசனம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம தப்புவிக்கப்படுறோம். நம்மளுக்கு கேடகம் மகா பெரிய அவர் சொல்லி வசனம் சொல்லுது. நான் உனக்கு மகா பெரிய, நம்ம கேடகம் மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நம்மளுக்கு கேடகம், நம்மளுக்கு பலன். அவர் யார்? ஏசப்பா தான், கர்த்தர் தான். அப்ப நம்ம அவங்க ஆவியானவர் கத்திரியேகரா நமக்குள்ள இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றது அவங்கள பற்றி பிடிக்கணும். ஆன்ற பற்றி பிடிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த கிருபைகள் கிடைக்கும். அவர் அதைத்தான் விரும்புதாரு. அதுதான் வேறொருக்கு. அப்போ அந்த வரம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா, நம்ம ஆண்டவருடைய வழிகளில் நடக்க நம்ம என்ன செய்யணும், நம்மள ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமா இருக்கிறது, ஆண்டு சொன்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கணும், வசனங்களை வாசிக்கணும். நம்ம எப்பவும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நம்மள நல்வழிப்படுத்தும். அது நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும். அதுதான். அதே மாதிரி யோபு 28வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 28:12 சொல்றது என்ன சொல்றதுன்னா, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே? அறிவை உணர்த்தும் ஆவியானவர் அறிவை உணர்த்தாருன்னா விளைகிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லி யோபு ஒரு பிரசங்கம் கொடுத்தாரு சிநேகிதர்களுக்கு. என்ன அவர் அவ்வளவு துன்பத்திலையும் அவர் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே அப்படின்னு சொல்றார். இப்படி அதாவது 20வது வசனம் சொல்றது, ஞானம் எங்கே இருந்து வரும், ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லி 12வது வசனத்துல சொல்றாரு. 20வது வசனத்துல புத்தி தங்கும் இடம் எங்கே, புத்தி தங்கும் இடம் எங்கேன்னு சொல்றாரு. அதே 28ல என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படும் பொழுதுதான் என்னது, அந்த இடத்துல அவருடைய புத்தி தங்கும். அவருன்னு புத்தி நம்மளுக்குள்ள, அவர் சேர்ந்து வர புத்தி நம்மளுக்குள்ள செயல்படணும்னா நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும். பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு சொல்றாரு. யோபுல சொல்றாரு, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தின்னு சொல்றாரு. நம்ம முதல்ல பார்த்தோம், அவருடைய வசனங்களை அபியாசப்படுத்தி அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது இருக்கும். அடுத்தால பொல்லாப்பை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன ஆகும்னு சொன்னா நம்மளுக்கு நல்வழிப்படுத்தும், தப்புவிக்கப்படுவோம். நம்ம தப்புவிக்கப்படுவோம். இது ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கு. அதான் அறிவு. இந்த வரம் வரம், இதெல்லாம் வரம். இதுனா எப்போன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நிறைய காரியங்களை குறிச்சு எனக்கு ஆண்டு உணர்த்தினாரு நடக்கும். என்ன அப்பவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ சாலமோன அதாவது 2 நீதிபதிகள் 2:5 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நம்ம கண்டடையும் பொழுதுதான் என்னது, எல்லாமே நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும். சாலமோன் ராஜா என்ன சொல்றாருன்னா, சாலமோன் ராஜால பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1வது அதிகாரத்துல 7வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கேட்காரு அவர்கிட்ட. என்ன கேட்காருன்னா, சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஞானத்தை கேட்காரு. என்ன கேட்காரு, 10வது வசனத்துல சொல்றாரு, அறிவை ஞானத்தை, அதாவது ஞானத்தையும் அறிவை எனக்கு தந்தருன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன செய்தாரு, 12வது வசனத்துல சொல்றாரு, நீ ஞானமும் விவேகம் தந்திருக்கிறது அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காயிலும் 2 நாளாகமும் 1:12 என்ன ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்போ மற்றவங்களுக்கு இல்லாதெல்லாம் கொடுப்பேன். ஏன்னா இது அவர் ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காரு. மற்ற எல்லாம் கேட்கலாம், அவர் என்னதெல்லாம் கேட்கல, மற்ற எதுவுமே கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யம் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கல, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாங்கன்னு கர்த்தர்ட்ட சாலமோன் கேட்கறதுனால, உனக்கு நான் என்ன செய்திருந்தேன், உனக்கு
ஆஹ் எல்லாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தை உனக்கு நான் தருதேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட கொடுக்காரு. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில சாலமோனுக்கு கிடைச்ச காரியம். நம்ம புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு ஊமையா சொல்றாரு. ஊமையா சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கெட்ட குமாரன் பார்ப்போம். கெட்ட குமாரன் உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு பிறந்து வாழ்ந்துட்டு ஒரு ஊமையை கொண்டு வர, கெட்ட குமாரன் தகப்பன் புத்தியை சார்ந்து வாழாத காரணத்தினால அவன் கஷ்டப்படுதான். அப்போ அறிவு கேட்ட சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்தாரு கெட்ட குமாரன். ஆனாலும் என்னன்னா திரும்பி மனம் திரும்பி வருகிற போது ஏற்றுக்கலாம். நம்ம ஏசப்பா அப்படிதான். எந்த லெவலுக்கு நம்ம தூர போனாலும் அவரை நாடி வரும்போது அவரு நம்ம அறிவை உணர்த்து வசனத்தின் மூலம் நம்மள தூக்கி எடுத்துருவாரு. அவரை தேடி வரும் பொழுது திரும்பி அவர்கிட்ட ஓடி வரும் பொழுது மன்னிப்பும் திரளான மீட்பு மன்னிப்பும் நம் தேவனிடத்தில் உண்டு வசனம் சொல்லுது. சங்கீதம் 130 சொல்லுது. இப்போ என்னன்னா, அதாவது அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. அவருடைய வசனம் சொல்லுது அவர் போதித்து நடத்துவார் சொல்லி. ஆவியானவரோட நம்ம வாழும் பொழுது, அவரோட சேர்ந்து வாழும் பொழுது அவர் என்ன சொன்ன, ஏசப்பா நம்ம கூட எடுக்கும் பொழுது அறிவை உணர்த்து வசனம். அவர் நம்ம தங்கும் ஆலயம், நமக்குள்ள அவர் வாசல் செய்யும் பொழுது அவர் என்ன செய்வாரு, நீங்க போ இதை செய்யாத, இப்படி போ இப்படி செய்யி, உனக்கு இப்படி சூழ்நிலை அதை கூட உனக்கு வரும். உனக்கு இந்த உடம்பு சரியில்லைலாம், நீ இப்ப இந்த டாக்டர்கிட்ட போனா உனக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது பேசுவாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க மருத்துவத்துக்கு போக கூடாதுமாங்க, ஆனா மருத்துவத்துக்கு போகலாம். டாக்டரும் மெடிசனும் மருத்துவர்களும் நம்ம ஜெபம் பண்ணிதான் மருத்துவர்களும் வர்றாங்க. அப்போ ஆண்டு ஞானத்தை கொடுப்பாரு. ஆண்டு ஆலோசனை கொடுப்பாரு எல்லா காரியத்திலையும். அவர் அதே மாதிரி கொலைச்ச 2:3 சொல்லி அவருக்குள் ஞானம் அறிவு என்பதுகளின் பொக்கிஷங்கள்லாம் அடங்கியிருக்கு. யாருக்குள்ள? ஆண்டுக்குள்ள அடங்கியிருக்கு, அவருக்குள்ளதான் இருக்கு. அப்போ அவரை நம்ம தேடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தானியேல் 2:21 சொல்றாரு, அவர் அறிவாளிகளுக்கு தான் அறிவை கொடுக்கிறார். அதே 2:22 அவரே ஆழமும் மறைபொருளுமான வெளிப்படுத்துகிறாரா இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, ஏசப்பா நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் கூட கொடுப்பார். அவரை தேடுங்கள், அவரை நீதியை தேடும் பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் போது அறிவை உணர்த்தும் வசனத்தை நம்மளுக்கு தந்து நல்வழிப்படுத்தி நம்ம நடத்துவாரு. அன்று இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம். ஏசப்பா, என்னை மறைத்து நீங்க பேசுனதுக்காக நன்றி தகப்பனே. இது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும் தகப்பனே. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலையை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. கோடி நன்றி அப்பா. துதிக நம்ம ஐக்கியம் எல்லாம் ஒரு பேர் செலுத்தினோம். இப்படி ஜெபங்கள் இங்க இனிய பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். அன்பான செய்தியை ரொம்ப தெளிவான முறையில் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட நம்ம சகோதரிக்கு இயேசு நாமத்திலே நான் வாழ்த்து சொல்கிறேன். கூட நம்ம நேரம் அதிகமா இல்லாத நிமித்தமாக நாம் மற்ற ஜெபங்களுக்கு கடந்து செல்ல போகிறோம். எக்ஸ்பிரேஷன் இருக்குனாக்கா அதை இப்ப கொடுக்க ஆயத்தமாக இல்லை, பிறகு நான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிறேன். இன்றைய நாள் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே, செவிலியர் தினம். ஸோ இந்த செவிலியருடைய இந்த தொழிலை ஆரம்பிப்பது காரணமே ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய பிறந்தநாளே. ஐயா, அவருடைய பிறந்தநாளாக இந்த நாளை நம்ம ஒரு நர்சஸ் டே கொண்டாடுகிறோம். இதற்காக ஜெபிக்க வர சொன்ன சகோதரி கிறிஸ்டி சார்மன் அவர்களால் ஒருவேளை அவருடைய தங்கும் இடத்து நிமித்தமாக ஒருவேளை ஜாயின் பண்ண முடியல. இந்த வேளை கூட சகோதரி எலிஸ் ஸ்டான்லி அவர்கள், இந்த வேளை கூட சகோதரி இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுடைய அந்த பிறப்பை குறித்தும் அது விதமாக உண்டாகிய இந்த நர்சஸ்க்காகவும் ஜெபிப்பார்கள். சோதரமையா துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய பாதத்தில் அமரவும், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றியப்பா. நீர் அறிவை தருகிற ஆவியை அருளுகிற தேவன் என்பதை குறித்து நாங்கள் ஒரு அருமையான செய்தியை கேட்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றியப்பா. செய்தியை கொடுத்த மகளையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இன்டர்நேஷனல் விமன் நர்சஸ் டே இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் இந்த நர்சஸ் டே கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் நினைக்கிறோம்.
அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நர்ஸாக ஒரு வார்டில் அடிப்பட்ட சோல்ஜர்ஸுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அன்போடும் ஆதரவோடும் அவங்க கவனித்து ஒரு நல்ல ஒரு நர்ஸாக அவங்க இருந்ததற்காக கூட நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த கிருபைக்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த உலகத்துல நீங்க படைத்து உம்முடைய நோக்கமான அந்த பணி செய்கிற சர்விங் என்ற அந்த ஹேபிட்டை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி சென்ற அந்த மகளை நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். அவங்களுடைய பிறந்த நாளை நாங்க செவிலியர் தினமாக கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல எங்கள் மத்தியில பணி செய்கிற செவிலியர்களை நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். உலகம் பூரா இந்த நேரத்துல கூட அநேகருக்கு உதவி செய்கிற இந்த செவிலியர் என்ற அந்த ஒரு உன்னதமான அந்த பணியை செய்கிற அந்த மக்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். ஒவ்வொரு நர்சஸையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம் சுவாமி. நைட் டியூட்டி பார்க்குறவங்களையும், டே டியூட்டி பார்க்குறவங்களையும், மிட்வைஃபாக இருக்கிறவங்களையும், ஒவ்வொரு ஒரு சர்ஜருக்கு உதவி செய்கிற அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறவங்களையும், ஐசியூ இருந்து 24 மணி நேரமும் பேஷண்ட்டை கவனிக்கிற அந்த நர்சஸையும், ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் உணவை ஊட்டி விடுகிறவங்களையும், எல்லா சேவை செய்கிற அனைத்து நர்ஸையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோமப்பா. அவங்களுடைய பணி ஒரு உன்னதமான பணி. அந்த பணி செய்கிறவங்களுக்கு வேண்டிய அந்த பொறுமை, அந்த எல்லா ஒரு அன்பு, அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவங்க நோயாளிகளுக்கு மத்தியில இருந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த பணி செய்வதற்கு வேண்டிய எல்லா கிருபையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய உன்னதமான பணியை அவங்க உணர்ந்து சேவை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கருத்து நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க. இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேல மறுபடியும் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற நர்சஸ் கூட நாங்க நினைக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய சேவையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஒவ்வொருவரும் அந்த பணியினுடைய நோக்கத்தை உணர்ந்து அன்போடும் ஆதரவோடும் பேஷண்ட்ஸை கவனிக்க நீங்க கிருபை செய்யுங்க. அந்த பணியில இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த குறுக்கு வழிக்கும் போகாம அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. அந்த நர்சஸ் எல்லாரையும் உடைய பாட்டில் வைக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய பணிக்கும் தக்கதாக அந்த உங்களுடைய ஊழியத்தை செய்கிற அந்த பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென். ஸ்தோத்திரம். இது கூட நீங்க அந்த கிரீட்டிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நர்சஸ்க்காக ஒரு ரீடிங் கொடுத்ததுக்கு அதை வந்து நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல ஆசைப்படல. என்ன போட்டுருந்தாக்கா, you will touch a life every day, you will touch a life and the life will touch yours. இதுமாக ஒவ்வொரு நாளும் சிவராகிய நம்ம இருக்கிறதான செவிலியர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபித்திருக்கோம். அவருடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் வந்து மற்றொரு வாழ்க்கையை தொடுறாங்க, மற்றொரு வாழ்க்கையை அவளை தொடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த அந்யோன்ய ஐக்கியத்தை கத்தர் எப்படி கொடுத்திருக்காக ஆசிரியப்பாராக, ஜெபித்த சகோதரி கத்தர் ஆசிரியப்பாராக. கத்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேலை கூட நம்ம அடுத்த ஜெப குறிப்புக்காக போக போகிறோம். இது வந்து இந்த இதனால ஜெரி ஜோசன் சிஸ்டர் இன்றைக்கு வரவில்லை. ஆகியால் இந்த வேளை சகோதரி பெட்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய விமல் அவர்களுக்கும் நாளே அவருடைய திருமண நாள் அதை கொண்டாடுகிறார்கள். இயேசு நாமத்தில் அவரை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளை கூட அவளுக்காக சகோதரி ஐயா ஐயா சார் ஜெபம் பண்ணீங்களா? ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறாண்டவரே. கிருபையாய் கத்தாவே, அருமையான கத்தாவே, அப்பா கத்தாவே, அருமையான பிள்ளைகளை அப்பா அம்மா கரத்தில் ஒப்படைக்கிறாண்டவரே. எஸ்சிக்காவுக்காவும் கத்தாவே, அவருடைய கத்தாவே மருமகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, அவர்கள் கத்தாவே திருமண வாழ்க்கையில இந்த ஆண்டு ஒரு புது ஆண்டு கத்தாவே அப்பா கூட்டி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வாழ்க்கையில செய்த அற்புதத்துக்காய் அதிசயத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் கத்தர் செய்த அதிசயங்களை அப்பா நினைக்கிறோம் ஆண்டவரே. வெளி தேசத்திலே குடியிருந்தாலும் கத்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தி வருவதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை வெளி தேசத்துல அப்பா மகிமையாய் வைத்திருக்கிறீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கத்தாவே, அங்கிருந்தும் கத்தாவே உங்களுடைய ஊழியத்தை செய்கிற அந்த பிள்ளைக்கு அம்மா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவரை ஆசீர்வதிப்பீராக, கரம் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தேவ பிரசன்ன மகிமை அந்த குடும்பத்தில் நிறைந்திருப்பதற்காய் நாங்கள் சோதரம் ஆண்டவரே. அவளுக்காய் கொடுத்த அருமையான மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தை ஞானத்திலும் அறிவிலும் தேவ தயவிலும் கிருபையிலும் வளருவதற்காய் சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வாரம் இந்த கர்த்தாவே இந்த புதிய வருஷத்தை அவள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீரே உமக்கு சோதரம். சகலவித ஆசீர்வாதத்தினாலும் சகலவித நிறைவினாலும் சகலவித சபா செழிப்பினாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் மேன்மைப்படுத்த போவதுக்காய் சோதரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை அவர் தலைக்கு தோங்க போனுவதுக்காய் சோதரம் ஆண்டவரே. அவருடைய தாயாருக்கு ஜெபம் ஆண்டவரே கர்த்தாவே, அவர் கண்ணீரின் ஜெபம் ஆண்டவரே கர்த்தாவே, பரலோகத்தில் எட்டியதுக்காய் சோதரம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஜெபத்து மூலமாக அந்த குடும்பம் தலைப்பதுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே ஜெபக்குழுக்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெஸ்ஸை ஆசீர்வதிப்பீராக. பிரயாணங்களில் பாதுகாப்பான பிரயாணங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மூலமாக அந்த குடும்பத்தில மேன்மேலும் தலைக்க உயர்த்தப்பட அப்பா ஜெபிக்கிறோம். வெளி தேசத்திலே மேன்மைப்படுத்த போவதுக்காய் சொல்றோம். தொழில் வளர்ச்சியிலே அப்பா மருமகனை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த போவதுக்காய் சோதரம் ஆண்டவரே. மேலானவை காண்பாய் என்று சொன்னது போல மேலானவைகளை ஒவ்வொரு நாளும் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கணந்தூதியும் உமக்கு ஏறடிக்கிறோம். ஏசி நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். சகோதரி பெஸ்ஸி அவர்களே இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். அவர்களையும் சகோதரர்களையும் அவர்களையும் ஆசீர்வதிப்பதாக. Thank you so much, uncle. Thank you. Praise Lord. God bless you. அடுத்த ஜெபக்குறிப்பு போக போகிறோம். ஜெபக்குறிப்புகள் வந்து இன்னைக்கு அந்த ஜெபக்குறிப்பில் யாரும் ஜெபப்பான்னு போடவில்லை. நீங்களே பார்த்துட்டு அதுல உங்களுக்கு அந்த பாடம் இருந்தால் அந்த குறிப்பை குறித்த பாடம் இருந்தால் நீங்க தயவுசெய்து உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு நேரம் அழைப்போம். எனக்கு வந்து ஜெபித்து செல்லுங்க. ஒரு நாளுக்கு ஜெபம் பண்ண போறோம். ஒரு நாளுக்காக ஜெபிக்க ஆர்வமுள்ளவர்கள் உங்கள் கரங்களை தூக்கலாம். நாங்கள் உங்களுக்கு இந்த ஜெபத்தின் நேரத்தை ஒதுக்கி கொடுப்போம். இதுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆர்வம் கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஜெபம் குறிப்பை வாசித்து பாருங்கள். ஜெரி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. மியூட் எடுக்கல. பிரதர் கேக்குதா? கேக்குது சார். சுவாமி கண்டினியூ சார். ப்ரேயர் பண்ண முடியாது. அவங்க நிலைமையாயிட்டு அனைவரையும் மன்னித்தரலாம். இப்பொழுது சுவாமி இந்த வாய்ப்பு அருமையான நாடுகளுக்காக ஜெபிக்க சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக உடைய பாதத்துல என்னுடைய பாவங்களை ஒரு முறை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீ கம்ப்ளீட்டா சரணடைகிற ஒரு நிமிஷம் நீங்க மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஜெப கூடுகையில வாய்ஸ் வரல சிஸ்டர். வெளியே போயிட்டு வரீங்களா? வெளியே போயிட்டு உள்ள வாங்க. அவங்களுக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் போல் இருக்கு. வேற யாராவது ஜாயின் பண்ணுறீங்களா?
கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், உள்ள வந்துருவாங்கன்னு பார்ப்போம். சரி, அவங்களால வர முடியவில்லை. சகோதரி மேரி ஜெபம் பண்றீங்களா? மேரி சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? நானே சார் ஜோம்ன்றேன் சார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஏசப்பா, உம்மை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே, என்னடவரே இந்த நாளின் ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் நாங்க எல்லாரும் கூடிய ஒரு சிலராக இருந்து ஜெபிக்க ஆண்டவருடைய வேத வசனங்களை ஆண்டவரை அருமையான செய்தி கூட கேட்டோம். சகோதரி ஆண்டவரை சொன்ன செய்திகளை பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீங்க கொடுத்த இந்த கிருபையை நினைத்து ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, கர்த்தாவே இந்த நாளிலும் உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்க இப்படி சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகள் எல்லாத்துக்குள்ளயும் சமாதானம் வரணும்னு ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களையும் யுத்தங்களப்பா, ஆண்டவரே, யுத்தத்தின் செய்திகளை கேட்கும் பொழுது எங்கேயோ கேட்டோம். ஈரான் ஈராக் சண்டை, ரஷ்யா உக்ரைனுக்கு வருஷக்கணக்கா சண்டை நடந்துகிட்டே இருந்தது. இப்படிலாம் கேள்விப்பட்டுட்டு இருந்தப்பா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே, அப்படி நடந்த சண்டை, பாகிஸ்தான் இந்தியா சண்டைகள் திரும்ப எங்களுக்குள்ளேயே எங்க நாட்டிலேயே சண்டை வரக்கூடிய நிலைகள், அதை கேட்டு அந்த பதட்டங்கள் ஆண்டவரே கலங்கி இருந்து கருத்தாக கண்ணீரோடு எங்களுக்கு வந்த உடனேதான் ரொம்ப உருக்கமாக ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க நீங்க அந்த நாட்கள் நீங்க கிருபை கொடுத்தீங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற நன்றி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் நீங்க யுத்தங்களை ஓயப்பட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க தான் தலையிட்டி தகப்பனே, உடைய கரம்தான் இதை செய்தது அப்பா. நீங்கதான் வில்லை உடுத்தி ஈட்டியை முறிக்கிற தேவனப்பா, ரதங்களை நெருப்பினால சுட்டரிக்கிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீங்கதான் இந்த நாள்ல ஒரு சமாதானத்தை எங்க உலக நாடுகளுக்குள்ள நீங்க இன்னும் தரணும். இனி நிறைய நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆண்டவரே, எல்லாமே அண்டை நாடுகளோடு உறவு இல்லாம, ஐக்கியம் இல்லாம இருக்கு. இஸ்ரேல் ஆண்டவரே தாக்கிக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல எல்லா நாடும் சுற்றிட்டு இருக்க நாடு பகைச்சுக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, நீங்க சமாதானம் வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டவரே ஆளுகை செய்யணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமா எங்க இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆண்டவரே இனி ஒரு நாளும் வந்துடக்கூடாது தகப்பனே. அது ஒரு அளவு ஆண்டவரே நிரந்தரமாக ஆண்டவரே அந்த போர் நிறுத்தப்படணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. கர்த்தாவே, நீங்க உதவி செய்ய தகப்பனே. வல்லரசுகள் ஆண்டவரே தலையிட்டுச்சுன்னா உலக போராகி ரொம்ப ஆண்டவரே உடைய சித்த நிறைவேறதுக்கு மாறுதலா இருக்கக்கூடாது. கர்த்தாவே, உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நாட்டுல சண்டைகளை எல்லாம் நிறுத்தி போடுங்க. நிரந்தரமான தீர்வை தாங்கப்பா. ஐக்கியங்கள், உறவுகள், ஒற்றுமைகள் இருக்கணும் இந்த நாடுகள்ல. ஆண்டவரே, சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு நல்ல சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படணும். உண்மை ஏற்றுக்கொள்ளாம யாரும் மரிச்சு பேரக்கூடாதப்பா. தேசம் எழுப்புதலை காணாம ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை ஆண்டவரை கண்டுகிடாம யாரும் மரிச்சு பேரக்கூடாதப்பா. சுவிசேஷத்துக்கு தடை வர்றது எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. எந்த நாடுகள்ல, எந்த மாநிலங்கள்ல, எங்க இந்திய நாடுகள்ல ஆண்டவரே, இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் தடைகள் இருக்கிறதுல எல்லாம் கர்த்தாவே நீங்க தலையிடுங்க ஐயா. கர்த்தாவே, உதவி செய்யுங்கப்பா. பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டு அமெரிக்க நாடுகள், ஜெர்மன் தேசத்துல எல்லாம் எழுப்புதல் உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. கர்த்தாவே, புயல்னால எங்கனால வெள்ளங்கள், காட்டுத்தீ, நிலச்சரிவு, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அழிவை உண்டு பண்ணி ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, வெள்ளத்தினால தீ விபத்து நிறைய நடக்கு. ஆண்டவரே, நிறைய கட்டடங்கள் இடிபாடுகள், பூமி எதிர்ச்சி, எல்லாம் நடத்து ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறுத்துகிற தேவன் அப்பா. கர்த்தாவே, இயற்கை எல்லாம் உடைய கருத்துக்குள்ள இருக்குதப்பா. காற்றை கடலை எல்லாம் அதட்டுகிற தேவன் நீர் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னா போது தகப்பனே. ஆண்டவரே, எல்லாம் உமக்கு அடங்கும், உமக்கு கீழ்ப்படியுமே ராஜா. கர்த்தாவே, உடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலக நாடு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பாதுகாப்புகளை, உடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கோட்டை அரணுமாக இருந்து காத்துக்கிடுங்க நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. இப்பொழுது கூட நான் பரவுற அந்த சீர்கேடுகள்லாம் நடக்காம ஆண்டவர் தடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே, உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா தீமைகள் அகன்று போகணும்ப்பா. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்துக்கிட்டு ஆண்டவரே இருக்கிற உமக்கு பிரியமில்லாத பொல்லாத பாவங்களப்பா. கர்த்தாவே, எல்லா ஓரின சேர்க்கைகள் எல்லாம் அழிஞ்சு போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. தகப்பனே, தீமைகள் அகன்று போகணும்ப்பா. விக்கிரக வழிபாடு, தேவாலயத்துக்குள்ள கொண்டு விக்கிரகங்களை வச்சு ஆண்டவரே
இந்த மாதிரிப்பட்ட தீமைகள் எல்லாம் அகன்று போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சமுதாய சீர்கேடுகள் எல்லாம் ஒளிஞ்சு போகணும்ப்பா. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கிட கர்த்தாவே கிருபை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இஸ்லாமிய இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆண்டவரே, அதுக்கு வாசல்களை திறந்து தாங்க. ஆண்டவர் கொடுங்க ஐயா. சீன தேசத்துல ஆண்டவரே, நீங்க ஓரளவு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இன்னும் இந்த இஸ்லாமிய நாடுகள்ல ஆண்டவரே வைராக்கியம், அது சிரியா, துருக்கி, லெபனான் இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்ல கர்த்தருடைய ஆளுகை வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்ல கரம் நீட்டப்படணும். அவர்களுக்காக நீங்க உடைய ரத்தத்தை சிந்தினீர்கள் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உண்மை ஏற்றுக்கொள்ள கத்துக்கிற கிருபை செய்யணும் நாங்க ஜெபிக்க. திறந்த வாசலை தாங்கய்யா. அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தடை வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முஸ்லிம்கள் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னும் அவங்க இருதயங்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அறியாம இருள் எல்லா இடங்களையும் அகற்றப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உமாலே எல்லாம் கூடும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் தான் ரட்சிக்க முடியும். நீங்க தான் ரட்சிக்கணும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாங்கள் ஊழியர்கள் போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் நட்டேன் அப்புல நீர் பாய்ச்சி நான் தேவனை விளைய செய்தாருங்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவர் கிரியை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உலகத்தாரால் கிறிஸ்தவர்கள்ங்கிற நாமம் தரிக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும். கிறிஸ்தவ பெயர் மட்டும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறோங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நாங்க சாட்சி உள்ளவர்களாக வாழணும்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஜெப குழுல இருக்கிற நாங்க உமக்கு உண்மையாக சாட்சியாக ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீங்க ஆளுகை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமையுள்ள கரம் எங்களால முடியாது ஐயா. நாங்கள் தூய வழியில நிற்க ஆசை, ஆனா அந்த ஆசை நிராசையா போயிருது. எங்களால முடியல. பவுல் ஆண்டவரை சொல்லினது போல ஆண்டவரே, நாங்க தூய்மையை நாடுறோம். அண்ணா, இங்க எங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம் ஆண்டவரை தவறி இடறி கோபங்கள், எரிச்சல்களும், சண்டைகளும், பொறாமைகளும், பெருமைகளும் எங்களுக்குள்ள காணப்படுது. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை உண்மையான கிறிஸ்தவர்களாக, ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாக, பிரதிபலிக்கிறவர்களாக, சாட்சியுள்ளவர்களாக நாங்க வாழ எங்களுக்கு கிருபை செய்தல வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பானது நம் நாட்டுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறவங்க தயவுசெய்து வைக்கலாம். ஜெபிக்க ஆயத்தமானவர்கள் நம்முடைய கரங்களை வைக்கலாம். மெசேஜ் ஜெபம் பண்றியாமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. எங்க தேசத்துக்காக உங்களோட பாதத்துல வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே தகப்பனே, இந்திய தேசத்திற்கு ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்க தேசம் மதம் இல்லாத ஒரு தேசமாக ஆண்டவரே இயேசப்பா, எந்த ஒரு எங்களோட சமாதானத்தை கெடுக்காத ஒரு தேசமாக எங்க தேசம் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே தகப்பனே, சட்டங்களை ஆண்டவரை திருத்தப்படாமலும் புதிய சட்டங்கள் இயற்றப்படாமலும் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. புதிய மாற்றங்கள் கொண்டு வர வர மக்களுக்கு அது ஆண்டவரே இயேசப்பா ஒரு ஒரு பிரச்சனையாக ஒரு முடிந்து போயிருது இயேசப்பா தகப்பனே. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எல்லாம் பயங்கர கஷ்டமா இருக்கு. கர்த்தர்தாமே ஆண்டவரே இயேசப்பா, இந்த சமாதானங்கிற இத எங்க தேசத்துல கட்டளையிடுங்க. எங்க அண்டை நாடுகளுக்கு மத்தியில நாங்க சண்டை போடாம ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல உள்ள பார்டர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா ஆண்டவரே தகப்பனே, இன்னும் பெட்ரோல், டீசல் இந்த அத்தியாவசிய பொருட்கள்ல ஆண்டவரே ஒரு விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு தகப்பனே. இயேசப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை கட்டுப்படுத்த முயற்சிகள் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவே. அப்பா ஆண்டவரே இயேசப்பா, இதனால ஆண்டவரே நடுத்தர மக்கள் ஆண்டவரே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள அதை கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் கூட இந்த உச்ச நீதிமன்றம்
உயர்நீதிமன்றத்துல உள்ள துணை நீதிமன்றங்கள்ல செயல்படுகிற எல்லா நீதிமன்றத்தையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. சரியான நேரத்துல சரியான நீதி மக்களுக்கு எடுத்து செல்லப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நேரம் தாழ்த்தின நீதி ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அது குற்றத்திற்கு சமானமானது தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த நேரம் தாழ்த்தப்பட்ட நீதி இல்லாம ஆண்டவரே சரியான நேரத்துல எங்க தேசத்து மக்களுக்கு நீதியை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இயேசப்பா. நீதிபதிகளை உங்களோட கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. வக்கீல்மார்களை உங்களோட கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. பொதுவாக ஆண்டவரே இயேசப்பா பெண்களுக்கு எதிராக இருக்கிற சமுதாய சீர்கேடுகள், ஈவ்டீசிங் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே கற்பழிப்புகள் இதெல்லாம் ஆண்டவரே என் தேசத்துல அதிகமாயிட்டே போதப்பா. ஆண்டவரே பெண்களுக்கு விரோதமா இருக்கிற இந்த வன்கொடுமை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் முறியெடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பெண்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள்லாம் இயேசுவின் வல்லமையில நாமத்துல அழிந்து போக முடியாது ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. கர்த்தரே ஜெபத்தை கேளுங்க ஐயா. ஆண்டவரே இயேசுவே எங்க அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இந்த சத்ருவின் வல்லமையில அந்த கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே அந்த தேசத்துல உள்ள மக்களும் எவ்வளவா பாதிக்கப்படுறாங்க. அந்த 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 பாவப்பட்ட மக்களும் அந்த தேசத்துல வாழுகிற மக்கள்லயும் ஆண்டவரே இயேசப்பா நீங்க கண்ட பவுல் உண்டு, நீங்க கண்ட ஆண்டவரே சவுல் உண்டு. அப்பா நீங்க கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா கிருபையாக இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா ஒரே தேசத்துலதான் ஆண்டவரே ஆபிரகாமும் வாசம் செஞ்சாங்க. இன்னும் அவங்க அந்த சிட்டில உள்ள மற்ற மக்களும் சுத்தமான மக்களும் அந்த பகுதிகளில தான் வாசம் பண்ணாங்க. இந்த உலகத்துல பல மக்கள் உண்டு ராஜா. கர்த்தர் நீங்க எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க ராஜா. ஏசப்பா நீங்க கர்த்தர் ஆண்டவரே இந்த பாகிஸ்தான்ல உள்ள இந்த சத்ருவின் கிரியைக்கு விரோதமாக கர்த்தர் தாமே நீங்க எதிர்த்து நிற்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இப்படிப்பட்ட ஒரு சத்ருவின் வல்லமை அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு விரோதமாக எழுவப்படாமல் கர்த்தர் நீங்க எங்களை காத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேனப்பா. அந்த பகுதியில் உள்ள மக்களையும் உடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. இதனால 2 நாட்டுக்கும் விரோதமாக 2 நாடுகளும் எடுக்கிற முடிவுகள் ஆண்டவரே இயேசப்பா பலருக்கு அது ஒரு அவங்க வாழ்க்கைக்கே கேடானதா முடியுது. அவங்க வாழ்க்கையை எதிர்காலமே இல்லாம முடியுது. கர்த்தர் நீங்க அதையும் கணக்குல வச்சு கர்த்தர் நேர்த்தியாக நியாயம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் எங்க பார்டர்ல உள்ள மக்களுக்கு எங்க இந்திய மக்களுக்கு கர்த்தர் தாமே நீங்க பாதுகாப்பின் அரணா இருக்க முடியாது ஜெபிக்கிறேனப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்க ஆர்மியில இருக்கிற ஒவ்வொரு அண்ணன்மாரையும் தம்பிமாரையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இளம் வயதுல இந்திய தேசத்திற்காக அவங்க செய்யற அந்த தியாகத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். அதற்கு நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த பிரிவினை இன்னும் அதிகமாக தூண்டி தீவிரவாதத்தை எழுப்புகிற ஆண்டவரே பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து அப்புறப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிறேனப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப கூடுகையில எவ்வளவு நாளுக்கு கழிச்சு நான் இந்த இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறது கர்த்தர் ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறேனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஏறெடுத்த இந்த ஜெப குறிப்பெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா நீங்க சமாதானத்தின் காரணரா இருந்து ஆண்டவரே எங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே ஒரு வழியை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் தந்தை ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு மக்களுக்கான முக்கியமா மருந்துகளுக்கான ஜெபம். இந்த படிச்சு பார்த்தவங்க ஜெபம் பண்ண இல்லாட்டி டைம் ஆனதுனால நான் ஜெபம் பண்ணிடுறேன். கிருபையின் தேவனே, இந்த விளையாண்டுவரே மருந்தும் விருந்தும் 3 நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே இந்த காலங்களில் பார்த்தோம்னாக்கா நிறைய டாக்டர்ஸ் ஒருவேளை அவங்களுடைய லாபத்தை கருதியோ அது எந்த காலத்தினாலோ தெரியல, அநேக மருந்துகளை கொடுத்து அது மூலமா ஆண்டவரே
தேவையற்ற விதத்தில் ஆண்டவரே அதை சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்படி சாப்பிடுறதுனால பல வேளைகளை எனக்கு அது பக்க விளைவு அதிகமா வருது. ஆண்டவரே நாங்க எல்லாம் எத்தனையோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சுகருக்காக, பிரஷருக்காக, இன்னுமாக தூக்கத்துக்காக, அசதிக்காக, இதுக்கெல்லாம் அநேக மருந்து கொடுக்கப்படுது. கொடுக்குற டாக்டர்ஸ் அதுக்கு பக்க விளைவுகளை குறிச்சு அவங்க அதிகமா கேர் பண்ற மாதிரி தெரியல, அல்லது ஒருவேளை நாங்க தான் அவங்கள சரியா புரிந்து கொள்ளவோ புரியல. ஆனா ஆண்டவரே கர்த்தர் கிருபையான சுவாமி, இந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய நிலைக்கிற மக்களுக்காக மிகுந்த பார்த்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர் ஆண்டவரே மருந்து உட்கொண்டாலும் கூட ஆண்டவரே வாழ்நாள் முழுவதுமாக ஒரே பிராண்டடே பார்த்து கொண்டு அதையே உட்கொண்டிருப்பது நிமித்தமாக அநேக பக்க விளைவுகள் வேதனைப்படுவாங்க சாமி. அந்த வேதனை வராதபடியாக தேவதாவை குறிப்பிட்டுக் கொண்டு சுவாமி, இந்த பக்க விளைவு ஏற்படக்கூடாத மாத்திரைகளை மாத்திரமே பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அளவுக்கு டாக்டர்ஸ்க்கு நல்ல ஞானம் தரும்படியாகவும், தேவைக்கு மீறி அதிகமான மாத்திரை கொடுக்காதபடி தடுத்து நிறுத்த முடியுங்கிற சாவை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதே மாதிரி தேவனே, மருந்துகளை அதிகமாக உட்கொண்டிருக்கிற மக்களுக்கு விசேஷமான கிருபை தந்து ரத்தத்தாவை வெளியேற்ற முடியுங்கிற சாவை தொடர்ந்து கத்தாவை. சின்ன சின்ன காரியங்களை பார்த்து தலைவலிக்கு, வயிற்றுக் கோளாறு இதெல்லாம் வரும்பொழுது டாக்டர்ஸ் போய் பார்க்காம நாங்களே சில மருந்து சாப்பிடுறோம் சாமி. இந்த மருந்து சாப்பிடுறது கூட அநேக வழிகாட்டுவது எங்களுக்கு பக்க விளைவு ஏற்படுது. நாங்க டாக்டர்ஸ் கேட்க பயப்படுறோம், போனா பணம் செலவாக சில பயப்படுறோம். அதனால ஆண்டவரே நாங்களாகவே சில ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்களே இந்த மருந்து சாப்பிட்டுறோம். அந்த மருந்துகள் நிமித்தமாக கூட பக்க விளைவு சுவாமி. ஆகையால் ஞானமாக நடந்து கொள்ள ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ் தேவையான பொழுது நாங்கள் அனுமதி தெரிவித்தாரும், மற்றபடியாக தேவனே நாங்கள் கர்த்தரை நம்பி உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடுதலை பெற்றுவிட தெரிவித்தார் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே, அநேக நேரங்கள் ஆண்டவரே அந்த ஆயுசுக்கான கூடுவதற்காக சில மருந்துகள், கல்வியில் சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு, ஞாபக சக்தி அதிகமான சொல்லிட்டு மருந்துகள் கொடுக்குறாங்க, விளையாட்டுல வெற்றி பெறும் சொல்லி மருந்துகள் சாப்பிடுறாங்க. இந்த மருந்துகள் எல்லாம் அநேக பக்க விளைவு கொடுக்குறது பாசனத்தாவே கத்தாவே. இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றோரும் அல்லது மக்களும் அல்லது ஆண்டவரை வைத்தியரும் செய்யாதவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்களே. இப்படிப்பட்ட தேவையற்ற கண்டுபிடிப்புகள் நிமித்தமாக ஆண்டவரை நாங்கள் பலவீனப்பட்டு போகாதபடி நாங்கள் பொறுப்பேற்று வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசிரியம் இயேசுவின் நம் ஜெபிக்கிறாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெப ஜெபம் பண்ணுவோம். கடைசி குறிப்பு, ஏகப்பட்ட ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஏகப்பட்டவர்கள் யாரும் தான் ஜெபம் பண்ணலாம். மனசரி ஜெபம் பண்ணீங்களா? மாலதி சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? பண்ணுதேன் பிரதர், பண்ணுதேன். ஆண்டவரே, ஜெப பங்காளருக்காக இந்த வேலையை தந்ததுக்காக தோற்றுவிக்கிற தகப்பனே. அப்பா, ஜெப பங்காளருக்கான ஜெபத்துக்காக உங்க பாத்துக்கு வருகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே, சகோதரி தேவி மார்ட்டின் அவர்கள் மைத்துனியரின் மகளுக்கு துணையாக ஹைதராபாத்ல தங்க வீடு கிடைக்கல தகப்பனே. அப்பா, எவ்வளவு அருமையான சகோதரி தகப்பனே. அதுல அழகா பாட்டு பாடி எல்லாம் பண்ணுவாங்களே தகப்பனே. முடிவுக்கு இதெல்லாம் நல்லா பாடுவாங்களே தகப்பனே. அப்பா, உங்களுடைய ஊழியத்தை ஓடி ஓடி செய்யற மகள் தகப்பனே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்ற வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அந்த மகளுக்கு தகப்பனே தங்க வீடு கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுக்கு வீடு கிடைக்கட்டும் தகப்பனே. பிள்ளைகள் படிப்பை தொடர பள்ளியில சீட்டு கிடைக்கட்டும் தகப்பனே. நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின் படி தகப்பனே, அவங்களுக்கு வீடு கிடைக்கவும், பிள்ளைங்களுக்கு தகுந்த அந்த பள்ளிகள்ல சீட்டு கிடைக்கிறதுக்கும் தகப்பனே, படிப்பை தொடர்றதுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கும் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. நாங்க கூடி ஜெபிக்கிற இந்த வேலையில் நான் தகப்பனே, இருந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களால் மாத்திரம் கூடும் தகப்பனே. சகோதரியை தாக்கி உங்கள் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, சந்தோஷப்படுத்துங்கப்பா. வீடு கிடைச்சி தகப்பனே, பிள்ளைங்களுக்கு ஏற்ற பள்ளியில ஏற்ற இடத்த கிடைச்சி பள்ளி போய் தொடர உதவி செய்யுங்கப்பா. வருத்தத்தை போக்குங்கப்பா. மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்கப்பா. மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்கப்பா. கூடவே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைங்களை தகப்பனே நீங்க பாதுகாத்து தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. பள்ளி படிப்பு முடிச்சு மேற்படிப்பை காத்திருக்கு மக்களுக்கு, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி விருப்பப்படுத்தி இளைஞரைக்கு மேற்படிப்பு படிக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப தேவைகளை சந்திங்கப்பா.
பிள்ளைங்களுக்கு தேவை பாதுகாப்பு இருக்கட்டும்பா. பிள்ளைங்களுக்கு தகப்பனே அந்த கல்லூரியில் செல்கிறார்களோ தகப்பனே, அந்த கல்லூரியில் தகப்பனே நல்ல கல்வி கிடைக்கட்டும், நல்ல ஏற்ற சூழலை உருவாகட்டும், நல்ல சிநேகிதர்கள் கிடைக்கட்டும். தீய பழக்கம் உள்ள சிநேகிதர்கள் பிள்ளைங்களை விட்டு விலக்கி வைங்க ஆண்டவரே. அவங்க எந்த பாடத்தை விரும்பி கேட்காங்களோ அந்த கல்லூரியில் அந்த விருப்ப பாடம் கிடைக்கட்டு தகப்பனே. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. முற்றிலுமாக இந்த பிள்ளைங்க மேற்படிப்பு காத்திருக்க பிள்ளைங்களை தகப்பனே அத்தனை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. அடுத்தால் தகப்பனே ஜெபத்தை கேட்டு தகப்பனே கர்த்த சகோதரி ஞான உஷா அவர்கள் மாமனார் சுகமா வீடு திரும்ப பாராட்டீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் தகப்பனே அவங்க பூரண சுகம் பெற்று தகப்பனே அவனுக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. அதே மாதிரி சகோதரி அப்பாவும் சுகமாக இருக்கவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பலகீனத்தின் பலன் பூரணமா விளங்கு சொன்னீங்களே தகப்பனே. அப்பா சாத்தா எங்க குறி வைப்பானா எங்க உடம்புலதான் குறி வைப்பான் தகப்பனே. கையை எடுன்னு சொல்லிட்டு தகப்பனே ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க ஜெபக்குழுல உள்ள ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவரையும் தகப்பனே தொட்டு வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சாத்தான் கையை தூர எடுக்கட்டும். எங்க ஜெபக்குழுல உள்ள ஒவ்வொரு ஜெப பங்காளர் குடும்பங்களிலே தகப்பனே உமது அக்கினி வேலி இருக்கட்டும் தகப்பனே. எங்க பிள்ளைகளை சுற்றி வேலி இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. விசேஷமாக அண்ணனே அக்காவி தகப்பனே அக்கினி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபை எங்க ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டுப்பா. உங்க செட்டை நிழல் ஆரோக்கியம் உண்டு தகப்பனே. அந்த செட்டை நிழல் எங்களுக்கு இப்பொழுது தரும்படியாக இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். முடிவு ஜெபத்தை சாட்சி நேரம், சாட்சி யாரா இருந்தாலும் தயவுசெய்து உங்களுக்கு கரங்களை உயர்த்தலாம். சாட்சி நேரம், சாட்சி இருந்தால் கரங்களை உயர்த்தலாம். இல்லைன்னா நம்ம முடிவு ஜெபத்தை செய்ய போறோம். அடுத்த வாரம் ஒரு நோட்டீஸ் சொல்லிடுறேன். அடுத்த வாரம் எழில் ஸ்டான்லி அவர்கள் நம்ம கூட பயத்தை நீக்கும் அருளும் ஆவி, பயத்தை அருளும் ஆவி, அநேக ஆவியின் வரங்களை குறித்து பார்த்திருக்கோம். பயத்தை அருளும் பயத்தை, அதாவது பயங்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம். விசேஷமாக நமக்கு தேவையானது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது முக்கியமான காரியம். ஏன்னா பயத்தின் கர்த்தருக்கு பயப்படுறது ஆரம்பம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படும் அந்த பயத்தை அருளும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. சகோதரி எலிஸ்தேனர்கள் நம்ம கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் பங்கு பெறுவோம். கர்த்தரை நாம் துதிக்கிறோம். கடைசி ஜெபமாக முடிவு ஜெபத்தை சகோதரி பங்கேற்பாளர்கள் எடுப்பார்கள். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் இம்மட்டுமாக இருந்து ஆண்டவரே இந்த ஜெபம் நிறைவேறி ஆண்டவரே முடிவு வரை வர நீர் கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சொற்ப மக்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரே இன்னும் கர்த்தருடைய பலவிதமான காரியங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க நீர் கிருபை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெப பங்காளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை தந்தீர். அவர்களுக்கு இருக்கிற இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறதுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே இன்னைக்கு அருமையான ஒரு நல்ல செய்தியை மகள் மூலமாக நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர். அநேக வேத வசனங்கள் மூலமாக அவர் அவைகளை நிரூபித்து அவருடைய சொந்த சாட்சியின் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் மூலமாகவும் அவர்கள் சொல்லி ஆண்டவரே எங்களை ஆவியில நல்லாக உயிர்ப்பிக்கத்தக்கதான ஒரு செய்தி தந்திருக்கா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இன்னும் கூட ஆண்டவரே எந்த விதமான இன்டர்நெட் ப்ராப்ளம் வராமல் ஆண்டவரே அநேகரை நீர் பாதுகாத்து கொண்டீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க கிருபை தந்தீர். ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இந்த நாளும் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்தை நீர் தான் நடத்தி தந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இப்போது நிறைய பேர் ஆண்டவரே இந்த லீவு நேரமாக இருக்கிறபடினாலே அவங்களால பங்கெடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற பல காரியங்கள் உண்டு. ஆகையினாலே ஆனாலும் நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேர நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே இன்னும் மீதி நாட்களிலும் ஆண்டவரே எப்படியாவது அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட அதில் பங்கெடுத்துக் கொள்ளும்படியான கிருபையை நீங்க அவங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல இன்டர்நெட் கிடைக்க உதவி செய்யும். இதுவரைக்கும் ஆண்டவரே ஒருவேளை திருமணம் மற்ற காரியங்கள் நிமித்தமாக வராமல் இருக்கிற பிள்ளைகளையும்
நீர் கூட்டி சேர்த்து அடுத்த மீட்டிங்ல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அநேகராக கூடி வர எங்களுக்கு நாங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு கூட நீர் இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி இருந்தது ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. விசேஷமாக இது அநேக நாட்களாக வர முடியாத பெட்சி எங்க மத்தியில கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த சின்ன சின்ன தடைகள் இருந்தது ஆனாலும் கூட ஆண்டவரே அவைகளுக்கு மத்தியிலே நீர் ஆண்டவரே அவையானவராகிய நீர் உங்க பிரசனத்தை தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நன்றாக இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெப பங்காளர்களுடைய தேவைகளுக்காக திரும்பவும் ஒரு விஷயம் நாங்கள் உங்களுடைய பாத்துல வருகிறேன். ஆண்டவரே அவங்களுடைய குடும்பங்களை நீர் சுற்றி வேலி அடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க குடும்பத்தை சுற்றி வேலி வைத்தது போல வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யாருக்கும் எந்த விதமான தீமைகள் வந்து விடாதபடி என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த அதிகமான உஷ்ணத்தினாலே ஆண்டவரை யாருடைய சரீரங்களும் தொடப்படாதபடிக்கு என் தேவன் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நிழலா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே அந்த உஷ்ணம் எந்த விதத்திலும் சரீரத்தின் உறுப்புகளை பாதிக்காதபடி நீங்க பாதுகாத்து உங்க கரத்தை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெப பங்காளர்களும் அந்த அந்த குடும்பத்துல இருக்கிறவர்களும் அவருடைய நண்பர்களும் அவர்களுடைய உறவினர்களும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். நல்ல ஒரு சீதோஷ்ண நிலைமையை நீர் மாற்றி தரத்தக்கதாக மழைகளை அவ்வப்பொழுது எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சில இடங்களிலே மழை தேவையற்ற மழையை மக்கள் பெற்றுக்கொள்கிற நிமித்தமாக பல காரியங்கள் சீரழிந்து போகிறதை நாங்கள் பார்க்க அப்படிப்பட்ட அழிவு மழையாக இல்லாதபடி ஆசீர்வாதமான மழையை நீர் எங்கள் மத்தியில தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா விதமான கிருபைகளையும் எங்களுக்கு கூட்டி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முக்கியமான காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க மறந்திருந்தால் அவைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடுத்த ஜெப கூட்டத்துக்கு ஆண்டவரை நிறைய பேர் வந்து சேர நேர் கிருபையாக இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாரையும் ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அழைத்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே எங்க யாவையும் தாழ்த்தி தருகிற ராஜா. துதி கனம் மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து வேலை கூட கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமலேக்கங்கள் பிதாவே நாம் சுத்தப்படுவதாக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அன்றிலுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ரோதம் அப்பத்தை செயல்படுத்த மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளில் இருந்து எங்களை ரசித்துக் கொண்டோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நம்பியுள்ளே. ஆமென். அக்கா நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் என்றென்றும் சதா காலங்களிலும் இங்க வந்திருக்க சகல குடும்ப பிள்ளைகள் மத்தியிலும் நாங்கள் விட்டு வந்திருக்க இருக்கிற இடங்களில் உள்ள எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் என் எல்லா தேவைகளிலும் மத்தியிலும் என்றென்றும் உங்களுடைய சதா காலமும் நீ அங்கங்கே தங்கியிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சோத்திரம். ஆமென். சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். நன்றி ஆசீர்வதிப்பதாக. அந்த யாருக்கும் நன்றி. வருகிற வியாழக்கிழமையும் வந்து சேருங்கள். நாங்கள் ஏதோ சேர்த்து இடையில ஆராதனை செய்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி